ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடி கிரியேஷன். இன்றைக்கி நம்ம அம்மனுக்கு புடவை கட்டுறதுக்கு வேணுங்கிற திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கோம். கலசம் வைக்க குடம், புடவை, ப்ளவுஸ் பிட்டு, டெக்கரேஷன் திங்ஸு எல்லாமே வந்து எடுத்து வச்சுருக்கோம். நான் ஒரு டேபிளில் ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணிக்கிறேன். கவர் பண்ணிவிட்டு அந்த டேபிளில் வந்து ஒரு தலவாழை இலை விரித்து அதில் பச்சரிசியை கொட்டி வச்சுருக்கேன். அதில் வந்து நான் 9 நாணயங்கள், நம்மக்கிட்ட என்ன நாணயம் கிடைக்குதோ அந்த 9 நாணயங்கள் வந்து அடியில் போடணும். அந்த அரிசியில் போட்டுட்டு நம்ம அதை வந்து நல்லா பரப்பி விட்டுக்கணும். பரப்பி விட்டுட்டு நம்ம வந்து அதில் கலசத்தை வைக்கணும். இப்போ பாருங்கள், கலசம் வைக்கிறதுக்கு நான் அடிக்கான பாத்திரம் எனக்கு ஒன்று வேணும். எனக்கு சில்வரில் வந்து அடிக்கானம் இந்த ஷேப்பில் கிடைக்கல. அதனால் நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அது ஃபுல்லாக நான் அரிசி ரொப்பியிருக்கேன் வெயிட்டுக்காக. குடத்துலேயும் நான் அரிசி ரொப்பியிருக்கேன். நான் வைக்கிற கலசம் வந்து மேலே இருக்க பித்தளை குடம் தான், பித்தளை சொம்பு தான். அது ஃபுல்லாக நான் அரிசி நிரப்பி வச்சுருக்கேன். நிரப்பி ரெடியாக வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு வெத்தலையும் பாக்கும் வந்து மேலே இருக்கிற மாதிரி வச்சுருக்கேன். அதில் ஒரு தங்க காயினும் ஒரு வெள்ளி காயினும் வந்து நான் அதில் போடுற மாதிரி உள்ளே போட்டிருக்கேன். மீதி என்னென்ன வேணும்னா பார்த்திங்கன்னா, மஞ்சள், விரலி மஞ்சள், உருண்டை மஞ்சள், நறுமணக்கு ஜாதிக்காய், மாசிக்காய், அப்புறம் ஏலக்காய், இதெல்லாம் தான் நம்ம கலசத்துக்குள்ளே போட போகிறோம். நாங்கள் எங்கள் வீட்டு குட்டி செல்லத்துக்கிட்ட கொடுத்து ஒவ்வொன்றா வந்து உள்ளே போடுறோம். காதால் கருகமணி போட்டிருக்கோம். மஞ்சள், உருண்டை மஞ்சள், அடுத்து மாசிக்காய், அடுத்து ஒரு ஜாதிக்காய், அதுக்கப்புறம் ஒரு விரலி மஞ்சள், அடுத்து வந்து ஏலக்காய், நறுமண பொருள் போடணும். ஏலக்காய், எலுமிச்சைப்பழம், இது எல்லாமே நம்ம உள்ளே போட்டுக்கணும். போட்டுட்டு நம்ம கலசத்தை தொட்டு கும்பிட்டுட்டு நம்ம அடுத்து என்ன வைக்கணும்னா, மேலே மாவிலை ஒரு 3 மாவிலை வச்சு கலசத்தை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம புடவை கட்டணும். நான் புடவையை 2ஆக மடித்து ஃப்ளிட் எடுத்துக்கிறேன். நேராக ஃபுல்லாக வைக்கக்கூடாது, 2ஆக பாதியாக மடித்து அதை வந்து ஃப்ளிட் எடுத்துக்கிறேன். ஃப்ளிட் எடுத்துட்டு ஃபுல் சாரியுமே ஃப்ளிட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் கூட கேப் இல்லாமல், லூஸாக இல்லாமல் லைட்டாக நான் ஃப்ளிட் எடுத்துட்டு அதை வந்து ஒரு த்ரெட்டு போட்டு நான் கட்டிக்கிறேன். அந்த ஃப்ளிட்டை மட்டும் ஒரு த்ரெட்டு போட்டு கட்டிட்டு அந்த கலசத்தோட கழுத்து பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கழுத்து பகுதியில் வந்து டைட்டாக வந்து 2 நாட் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நாட் போடும்போது வந்து நமக்கு கேப் இருக்காது, டைட்டாக இருக்கும். இந்த 2 சைடும் ஃப்ளிட் எடுத்து இதோட முந்தி பகுதி எடுத்து மறுபடியும் ஒரு ஃப்ளிட் எடுத்து நான் சுற்றி எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நமக்கு சாரீ கட்டியாச்சு. நான் ஃபுல் வீடியோ போடணுன்னு தான் பார்த்தேன், டைம் போயிட்டே இருக்கவும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டேன். பாருங்கள், இப்போ நான் புடவை கட்டி முடிச்சிட்டேன். இதில் நம்ம வேணுங்கிற நகைகள், மேலே அம்மன் முகம், இது எல்லாமே வச்சு நம்ம அலங்கரிச்சுக்கணும். நீ பாருங்கள், நான் அலங்கரிச்சிருக்க ஃபுல் வியூ பாருங்கள். பேக்ரவுண்டுக்கு வந்து ஒரு சர்க்கிளில் வந்து நான் ஒரு ஒயிட் கலர் கிளாத் கொடுத்து கலர் ரோசஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். அம்மன் முகம் வச்சு நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸ் போட்டு பூ மாலை போட்டு முடி வச்சு அதுக்கும் டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். ஒரு குட்டி பானை வந்து நம்ம காசு ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல மாலை, அந்த மாலை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் குட்டி பொம்மையில் வந்து நான் அம்மனுக்கு 2 பக்கமும் வச்சு எல்லாமே ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ நான் தாம்பூலம் ரெடி பண்ணியிருக்கேன். எங்களோட பூஜை ரூம் இது தான். இதில் வந்து நான் எல்லாமே இந்த வருஷம் நான் ஸ்டெப்பு வச்சு தான் வந்து அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு மாதிரி நான் பண்ணிகிட்ருக்கேன். அம்மனுக்கான பிரசாதம் வந்து வச்சுருக்கேன். பொங்கல், சுண்டல், எலுமிச்சை சாதம், புளியோதரை, வடை வச்சுருக்கேன். தேங்காய் வாழைப்பழம் வச்சு இது சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி. தாம்பூலம் வந்து நம்ம வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு 9 தாம்பூலம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். பழங்கள், 2 பக்கமும் குத்து விளக்கு வச்சுருக்கேன். அப்புறம் மற்ற பூஜை படங்களுக்கும் நம்ம வந்து மாலைகள், பூ மாலைகள் போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க குட்டீஸ்லாம் கூப்பிட்டு நான் எல்லாத்தையுமே வச்சுருக்கேன். பெரியவங்கெல்லாம் வெளியில் ஹாலில் உட்காந்துருக்காங்க. ரூம் கொஞ்சம் சின்ன ரூமாக இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து முளைப்பாரி போடணும். அம்மனுக்கு வந்து உகந்தது எப்போவுமே முளைப்பாரி தான். அதை நான் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அந்த குட்டி பொம்மை பக்கத்தில் வச்சுருக்கிறது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்புறம் அம்மனுக்கு தாலி சாத்தி
நான் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதுதான் நான் இந்த வருடம் பண்ண அம்மனோட அலங்காரங்கள். இந்த தடவை நான் ரொம்ப சக்தியாக நல்லா பண்ணியிருக்க மாதிரி இருக்குது. அம்மனுக்கு விளக்கேற்றி மொத்தம் 5 விளக்கு போட்டிருக்கேன். 2 பக்கம் குத்து விளக்கு, முன்னாடி ஒரு காமாட்சி விளக்கு, அப்புறம் மேலே இருக்கிற பூஜை படங்கள்கிட்டலாம் 2 இந்த மேலே ஒரு விளக்கு, அடுத்த செல்ஃபில் ஒரு விளக்கு, அந்த மாதிரி போட்டிருக்கேன். இந்த மாதிரி தான் இந்த தடவை ரெடி பண்ணியிருக்கேன். இது வந்து நம்ம வரலட்சுமி பூஜை முடிச்ச அன்னைக்கு மறுநாள், அதாவது சனிக்கிழமை வந்து நான் புனர் பூஜை பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் கேளுங்க. புனர் பூஜைனா நம்ம அம்மன் வந்து வீட்டில் வச்சோம்ல, அது நம்ம இன்னைக்கு ஃபுல்லாக நம்மளோடையே நம்ம வீட்டிலேயே இருக்கணும்னு சொல்லி அம்மனை வைக்கிறதுக்கு பேர் தான் புனர் பூஜை. இன்னைக்கு வந்து அதோட டைம், புனர் பூஜை செய்யறதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா 10:45லேருந்து 11:45 வரைக்கும் பண்ணலாம். இந்த டைமில் வந்து நம்மளோட அம்மனோட முகம் கலசத்தில் வச்சுருந்தோம்ல தேங்காவோட, அந்த அம்மனோட முகத்தை எடுத்து நம்ம அரிசி பானையில் போட்டு வைக்கணும். அரிசி பானையில் வச்சு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக வைக்கணும். வைக்கும்போது, அம்மா நீங்கள் எப்பொழுதும் எங்கள் வீட்டிலையே இருக்கணும், வாசம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு மாங்கல்ய பாக்கியம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிக்கணும். வேண்டிட்டு அந்த அரிசி பானைக்குள்ளே வச்சுட்டு மறுநாள், அதாவது நாளைக்கு எடுத்து நம்ம வந்து அந்த தேங்காய் இருக்குது பார்த்தீங்களா, கலசம் வச்ச தேங்காய் வந்து ஒன்லி இனிப்பு பதார்த்தம் செய்ய மட்டும் யூஸ் பண்ணணும். பாயாசம், பொங்கல், பால் கொழுக்கட்டை, கே அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து இந்த கோகுலாஷ்டமிக்கு வர பொங்கல் செய்யும்போது இந்த மாதிரிக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலசத்தில் இருக்கிற அரிசியை வந்து நம்ம பொங்கல் செய்கிறதுக்கு, பாயாசம் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு பதார்த்தம் மட்டும்தான் செய்யணும். அதுக்கப்புறம் அது கலசத்துக்குள்ளே நம்ம போட்ட தங்கக்காயை எடுத்து நம்ம பீரோவில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே போட்ட நாணயங்கள்லாம் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம். மற்ற திங்ஸ், காதால பருவமணி, மாசிக்காய், எலுமிச்சைப்பழம், இந்த மாதிரி பொருள்லாம் எடுத்து நம்ம பத்திரப்படுத்தி வச்சுக்கலாம். இந்த அம்மனோட முகத்தை எடுத்து நம்ம ஒரு துணியில் வந்து அம்மனோட முகம், இந்த மஞ்சள், விரலி மஞ்சள் இதெல்லாம் எடுத்து வச்சு நம்ம அடுத்த வருடம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கலசத்தில் போட்ட உருண்டை மஞ்சளை வந்து பெண்கள் நம்ம முகத்துக்கு தேய்ச்சி குளிக்கலாம். இதுதான் வந்து இந்த வரலட்சுமி அம்மனோட புனர் பூஜை முறை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்னோடய சேனலை. தேங்க்யூ டு ஆல்.